இது எங்கே நடந்ததுன்னா நம்மளோட இந்தியாவில் குஜராத்தில் நடந்தது. எப்போ நடந்ததுன்னா ஜூன் 12 நேத்திக்கு மத்தியானம் கிட்டத்தட்ட 1:40 மணி அளவுக்கு நடந்திருக்கு. அண்ட் என்ன நடந்ததுன்னா இந்த ஃப்ளைட்டு யூஸ்வலாக டேக் ஆஃப் ஆயிருக்கு. டேக் ஆஃப் ஆகி லெஸ் தென் அ மினிட், ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையே பைலட்ஸ் மேடே அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏடிசி கிட்ட. இந்த மேடே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் தான் பைலட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏதாவது டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ் இருக்கும்போது. ஸோ மேடே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மேடேக்கு ஏடிசி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே பைலட்ஸோட சிக்னல் கட் ஆயிருது. ஏடிசினால பைலட்ஸ் காண்டாக்ட் பண்ண முடியல. அவங்க அது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே சிக்னல் கட் ஆயிடுது. ஃபிளைட் ரேடார்ல கூட இந்த ஏர்கிராஃப்ட் ரன்வேல நின்றுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா அது ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா சிக்னல் கட் ஆயிடுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்களுக்கு நான் இந்த பிக்சர் காட்டுறேன். இந்த பிக்சர்ல நம்ம பார்த்தோம்னா இந்த இடம் தான் ஃபிளைட் நின்றுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா அந்த ரன்வேல அது மூவ் ஆகுது. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அது டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கிட்ட சிக்னல் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போய் தான் அது கிராஷ் ஆகுது. ஸோ அது சிக்னல் கட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் ரேடார்ல கேப்சர் ஆகல, சிக்னல் கட் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் 2 வீடியோ நல்லா வைரல் ஆகுறத பார்க்க முடியுது. ஒரு வீடியோ ஃபோனில் கேப்சர் பண்ணுது, இன்னொரு வீடியோ சிசிடிவியோடது. இந்த 2 வீடியோலையுமே கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா, பிளைன் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிளைன் கிளைம் ஆகாமல் கீழே போய் ஒரு பில்டிங்க்கு பின்னாடி விழுந்து பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு ஒரு பெரிய அளவில் நெருப்பு உருவாக்குறத நம்மளால பார்க்க முடியுது. இதில் இன்னொரு மிகப்பெரிய சோகம் என்னன்னா, இந்த பிளைன் எங்கே போய் கிராஷ் ஆச்சுன்றது தான். இந்த பிளைன் போய் கிராஷ் ஆன இடம் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்டல்னு சொல்றாங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்னு சொல்றாங்க. அந்த மெடிக்கல் ஹாஸ்டல்ல அது லஞ்ச் டைம்ன்றதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த போட்டோஸ்ல எல்லாம் பிளேட்ஸ் அண்ட் டம்ளர்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்பதான் அடுத்த நிமிஷம் நிச்சயமே இல்லாத வாழ்க்கைன்றது புரிய வருது. இந்த கிராஷ்ல அங்கிருந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரும் இறந்து போயிருக்காங்கன்றது ரொம்பவே சோகமான விஷயம். ஓகே, இந்த பிளைனுக்கு என்ன தான் ஆயிருக்கும்? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பைலட்ஸ் அவங்களோட ஒப்பீனியன்ஸை கொடுத்ததை படித்தும் பார்த்தும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.